ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஹெர்பல் ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது ஹெர்பல் ஹேர் டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரும்பு கடாய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் 150 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கூட இப்போது காஃபி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். நீங்கள் ப்ரூ சேர்த்துக்கலாம், சன்ரைஸ் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காஃபி பவுடர் முக்கியமாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா சில காஃபி பவுடர் ரொம்ப லைட்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரினா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியது வரும். இப்போ ப்ரூ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ அது ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காஃபி பவுடரை முதலே எடுத்து வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 150 ml தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 75 ml அந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு பாதியாக குறைஞ்சி வரணும். ஸோ இன்னுமே நம்ம பவுடர் கம்மியாக போடுறீங்க, உங்களோட ஹேர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இன்னுமே நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். அது பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களோட ஹேர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த தண்ணியோட அளவு, காஃபி பவுடரோட அளவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட திரிபலா சூரணம்னு கிடைக்குது இல்லையா, அதுவுமே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்லா பவுடர் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அதனால் திரிபலா சூரணம் அப்படிங்கிறது இது சாப்பிடக்கூடிய பொருள் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட அவ்ரி பொடி 1 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பவுடரையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லைட்டாக ஹீட் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நசுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிடணும். ஸோ அதோட தன்மை பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் 3மே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கும்போது அந்த கலர் கொஞ்சம் இறங்கி வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முந்தின நாள் பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் கூட ஆயில் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி ஹேர் டைலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளோட தலையில் இந்த பேக்கை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஸ்கேல்பில் படுறதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா எல்லாமே நமக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சில பேருக்கு அவ்ரி பொடி அலர்ஜி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக தண்ணி கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் லைட்டாக டைல்யூட் பண்ணிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போல்லாம் ஒரு 30 வயசு வந்தாலே நம்மளுக்கு முடி நரைக்க ஆரம்பிச்சிருது. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீக்கிரமாகவே நரைக்காது. ஆனால் இப்போ சீக்கிரமாகவே நரைப்பு வந்துடுது எல்லாத்துக்குமே. அது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா நம்ம இப்போது நிறைய கெமிக்கல் சார்ந்த ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால கூட இருக்கலாம். அதே மாதிரி தலையில் முன்ன காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தலையில் எண்ணெய் வைப்பாங்க. இப்போல்லாம் யாருமே தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கூட நம்மளோட ஹேர் சீக்கிரமாகவே நரமுடி வந்துடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி நீங்கள் ஹெர்பல் சார்ந்த பொருட்களை நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை அப்படின்னா ஒரு மாதத்தில் 2 நாளாச்சும் நீங்கள் பேக் போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி தலைக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நரமுடி பிரச்சனை கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நரைக்கவே செய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் நரைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ அதனால சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ்,
கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியெலாம் வந்து இப்போ ரெடிமேடாகவே கிடைக்குது. கருவேப்பிலை சாதம் பொடி, அப்புறம் இட்லி பொடி அப்படி எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களோட நரமுடி பிரச்சனைக்கு ஓரளவுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை போட்டதுக்கப்புறமா நல்ல ஹேர் வாஷ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். மறுநாள் வந்து நீங்கள் நார்மலாக நம்ம எப்பயும் போல் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து வேறு எதுவும் நம்ம சேர்க்கல இல்லையா, அதனால் வெறும் ஹெர்பல் தான் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே டைமில் நம்மளுக்கு கலர் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். கண்டிப்பாக ஒரு வாட்டி போட்ட உடனேயே உங்களுக்கு கலர் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எந்த விதமான இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 30-35 வயசுக்காரங்க போடுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிசல்ட் வரும். இதே நீங்கள் 40-50 வயசு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒயிட் ஹேர் வந்து ஜாஸ்தி வந்திருக்கும். அப்போ வந்து இது ரிவர்ஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுக்காது இல்லையா, அதுக்காக தான். சப்போஸ் இந்த மாதிரிலாம் ஹேர் டை எங்களுக்கு ஒர்க் ஆகாது, எங்களுக்கு வந்து உடனே கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஹேர் டை வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் டை நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். இந்த ஹேர் டை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.